வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். பக்தி இயக்க காலம் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் பல்வேறு விதமாக வகைப்படுத்தி சொல்லுவார்கள். அந்த விதத்தில் தென்னகத்தில், அதிலும் தமிழ் கூறக்கூடிய இந்த நாட்டிலே பக்தி இலக்கிய காலம் என்பது பக்தி இயக்கமாக பொதுமக்களிடம் மிகவும் எளிமையான முறையில் எடுத்துச் செல்லப்பட்டது காரைக்கால் அம்மையாருடைய காலத்தில். அது 4 அல்லது 5ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம் என்று அறியப்படுகிறது. அம்மையார் சிவபெருமானிடம் கொண்டிருந்த பக்தியை எளிய தமிழ் பாடல்களிலே பாடி அது எல்லோருக்கும் செல்லும் விதமாக செய்த சிறப்புடையவள். அதே நேரத்தில் அதிலிருந்து ஒரு நூற்றாண்டு கழித்து என்று கொள்ளலாம், 5-6ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு வைணவ சமயத்திலும் அதே போலே ஆழ்வார்கள் தோன்றி திருமாலிடம் பக்தி செய்வதை எளிய தமிழிலே பாடி இறைவனுடைய அந்த கருணையை அடிப்படையாக கொண்டு அவனிடத்தேயும் அவன் உயிர்களிடத்தேயும் அன்பு செலுத்துபவர்கள் உயர்ந்த நிலைகளை அடையலாம் என்பதை காண்பித்து கொடுத்தார்கள். திருமாலை பரம்பொருளாக அவர்கள் ஓதி உணர்ந்திருந்ததாலே திருமாலினுடைய வடிவத்திலும் அவருடைய நாமங்களிலும் அவர் செய்த பராக்கிரம செயல்களிலும் அதீதமாக ஈடுபட்டார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அப்படி புறப்பட்ட ஆழ்வார்களினுடைய வரிசையிலே முதலாழ்வார்கள் என்று 3 பேர் சிறப்பித்து சொல்லப்படுகிறார்கள். வரிசை கிரமத்திலே அவர்கள்தான் முதல் முன்னம் தோன்றியவர்கள் என்று பார்க்கிறோம். முதலாமவர் பொய்கை ஆழ்வார், 2ஆமவர் பூதத்தாழ்வார், 3ஆமவர் பேயாழ்வார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில் இந்த மூவருமே அயோனிஜர்களாக, அதாவது ஒரு தாயின் கருவிலே தங்கி பிறக்காதவர்களாக, ஒரு குளத்தில் மறந்திருந்த மலர்களிலிருந்து தோன்றியவர்கள் என்று இங்கே புராணப்படி சொல்லுகிறார்கள். அந்த விதத்தில் முதலாழ்வாரான பொய்கை ஆழ்வார் காஞ்சி மாநகரத்திலே யதோத்தகாரி என்று அழைக்கப்படும் சொன்னவண்ணம் செய்த பெருமாள் ஆலயத்தினுடைய குளத்திலே ஒரு தாமரை மலரில் பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதேபோல் பூதத்தாழ்வார் 2ஆமவர் கடல் மல்லை என்று அழைக்கப்படும் இன்றைய மாமல்லை, மகாபலிபுரம் என்று அழைக்கிறோமே, சிற்பக்கலைக்கு பெயர் போன மகாபலிபுரம் என்று இன்றைக்கு அழைக்கப்படும் அந்த நகரத்தில், கடற்கரையோர நகரத்திலே அவரும் ஒரு மலரிலிருந்து பிறந்தார் என்று பார்க்கிறோம். 3ஆமவர் பேயாழ்வார், சென்னை மாநகரத்தில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய திருமயிலை, மயிலாப்பூர் தலத்திலே அவரும் ஒரு கிணற்றிலே மலராக தோன்றி அதிலிருந்து உற்பத்தியானவர் என்று பார்க்கிறோம். இப்படி முதலாழ்வார்கள் மூவரும் தாய் தந்தையர்கள் கருவில் தங்காது ஒரு மலரிலிருந்து தோன்றியவர்களாக பிறந்தார்கள். இந்த மூவருமே இறைவனாலே தடுத்தாட்கொள்ளப்பட்ட நிலையில் இறைவன் விளங்கக்கூடிய தலங்களுக்கெல்லாம் சென்று தரிசித்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய இறை வடிவத்திலே ஈடுபட்டார்கள் என்று அறிய முடிகிறது. பொய்கையிலே பிறந்ததாலே அவர் பொய்கை ஆழ்வார் என்று அழைக்கப்படுகிறார். காஞ்சிபுரம் தொடக்கமாக அவர் திருவரங்கம், திருமலை முதலிய பல்வேறு தலங்களை பாடுகிறார். அதேபோல்தான் மீதி இருந்த இருவரும் கூட அவர்கள் அலைந்து இறைவன் இருக்கக்கூடிய தலங்களுக்கெல்லாம் சென்று ஆசையோடு அவரை தரிசித்து அந்த வடிவிலே ஈடுபட்டு பாடியதாலே அந்த நிலைக்கு பக்திமான்களாக அவர்களும் அறியப்படுகிறார்கள். இந்த 3 பேரையும் ஒரு சேர சந்திக்கும்படியாய் செய்து அவர்கள் வாக்கிலே தமிழ் பாடக் கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் போலும் திருமாலவன். இந்த நிகழ்ச்சிக்கு திருமாலவன் தேர்ந்தெடுத்த தலம் திருக்கோவலூர் என்று அழைக்கப்படும் தலம். அந்த தலத்திலே திருவிக்கிரம வடிவம் தாங்கி உலகளந்த கோலத்திலே உலகளந்த திருமாலாக காட்சி தரக்கூடிய தலம். ஆயனாராக அடியவர்களாலே மாடுமேய்க்கும் சிறுவனான கண்ணனாகவே வணங்கப்படும் திருத்தலம். அந்த திருக்கோவலூர் தலத்தில்தான் இவர்கள் மூவரும் ஒரு சேர சந்திக்கும்படியாய் செய்தான் திருமால் என்று பார்க்கிறோம். அந்த புராணக் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. மூவரும் தனித்தனியே சுற்றித் திரிந்தவர்கள் ஒருவரோடொருவர் சந்திக்கும்படியாக ஒரு அமைப்பு. அன்று இரவு பொழுதிலே அடர்த்தியாக மழை பெய்திருந்தது, அதீத மழை. அந்த மழைக்காலத்திலே ஒருவரை ஒருவர் அறியாத வண்ணம் மூவரும் தனித்தனியே திருக்கோவலூருக்கு வந்துவிட்டார்கள். முதலாமவர் பெய்யும் மழையிலிருந்து தன்னை காத்து கொள்ள அங்கே இருந்த ஒரு ஆசிரமத்தின் இடைக்கழியிலே, அந்த காலத்திலெல்லாம் ஒரு வீட்டிற்குள் நடந்து சென்றோம் என்றால் தலைவாசல் ஒன்று இருக்கும், அதன் பக்கத்திலே திண்ணைகள் இருக்கும். அதை கடந்த பிறகு நடுவிலே இடைக்கழி அல்லது ரேழி என்று சொல்லுவார்கள். அது ஒரு சின்ன பகுதி. அதற்கு பிறகுத்தான் வீட்டினுடைய கூடம், நடை இவைகளெல்லாம் இருக்கும். அந்த இடைப்பட்ட பகுதியிலே பண்டபாத்திரங்களை சேகரித்து வைப்பார்கள். மற்றபடிக்கு அங்கே தனியே யாரும் உலாவுவது இல்லை.
அந்த இடத்திலே, இந்த சிறிய குறுகிய இடத்தில் மழையிலிருந்து பிழைத்து கொள்ள முதலாமவரான இந்த பொய்கையாழ்வார் அங்கே போய் படுத்து கொண்டார். நல்ல இருள் சூழ்ந்திருக்கிறது, இரவு வேளை, கொட்டும் மழைக்காலம். அதிலே அவர் ஒருவர் அங்கே படுத்து கொண்டு மழையிலிருந்து காத்து கொள்ளலாம் என்று இறை சிந்தனையிலே மூழ்கியிருந்தாராம். சற்று நேரத்திற்கெல்லாம் அதே இடத்திற்கு வந்த இரண்டாமவரான பூதத்தாழ்வார் அவரும் இந்த வீட்டினுள்ளே சென்று அங்கே இடைகழியில் இடம் தேடி அங்கே இருக்கலாம், மழையிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளலாம் என்று ஆசைப்பட்டார். அதன்படிக்கு அவரும் உள்ளே புறப்பட்டு போனவர் ஏற்கனவே அங்கே இடைகழியிலே ஒருவர் படுத்திருப்பதை பார்த்து, ஐயா, நானும் இந்த மழையிலிருந்து தப்பித்து கொள்ள இங்கே இருக்கலாமோ என்று கேட்டார். படுத்திருந்த பொய்கையாழ்வார் எழுந்து அமர்ந்து கொண்டு, ஐயா, இங்கே ஒருவர் கிடக்கவும் இருவர் இருக்கவும் இடமுண்டு, வாருங்கள் என்று அழைத்து அவர்களை இருவருமாக அங்கே அமர்ந்து கொண்டார்கள். இருவரும் சேர்ந்து பரஸ்பரமாக ஒருவரோடொருவர் திருமாலினுடைய சிறப்புகளையெல்லாம் பேசி மகிழ்ந்தபடி அமர்ந்திருந்தார்கள். மூன்றாவதராக பேயாழ்வார் மயிலாப்பூரிலே பிறந்தவர். அவரும் அன்றைய தினம் அங்கே அந்த மழைக்காலத்திலே வந்து சேர்ந்தவர். முதலாமவர்கள் இருவரைப் போலே இவரும் அதே வீட்டை, ஆசிரமத்தை தேர்ந்தெடுத்து அங்கே உள்ளே சென்று இடங்கழியிலே படுத்து கொள்ளலாம் என்று இடம் தேடிச் சென்றார். சென்றவர் தமக்கும் முன்பாக அங்கே இருவர் அமர்ந்திருப்பதை பார்த்தார். ஐயா, மூன்றாவதாக நானும் வந்திருக்கிறேன். இந்த இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய பொழுதில் மழை கொட்டுகிறது, இதிலிருந்து என்னை பாதுகாத்து கொள்ள இங்கே எனக்கும் கொஞ்சம் இடம் கிடைக்குமோ என்று கேட்டார். இருவருமாக சேர்ந்து, ஐயா, இங்கே ஒருவர் கிடக்கவும் இருவர் இருக்கவும் 3 பேர்கள் நிற்கவும் இடமுண்டு என்று சொல்ல, மூவருமாக அங்கே அந்த மழையிலிருந்து காத்து கொண்டு நின்றார்களாம். ஒருவரோடொருவர் திருமாலனுடைய சிறப்புகளை பேசி மகிழ்ந்தபடிக்கு இருந்தார்கள். நல்ல இருள் சூழ்ந்தது, நல்ல இருட்டு. அதற்கு நடுவிலே திடீரென்று நான்காமவராக ஒருவர் வந்து தங்கள் மூவரையும் நெருக்குவதை அவர்கள் பார்த்தார்கள். ஏதோ ஒரு உணர்ச்சி, அமானுஷ்யமாக ஏதோ ஒன்று 3 பேர் இருளிலே நின்று கொண்டிருந்தபோது தங்களை நெருக்கி தள்ளுவதாக உணர்ந்தவர்கள் யாரோ நான்காமவர் வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். உணர்ந்து கொண்டவர்கள் யாரிவர் என்று பார்க்க விழைந்தார்களாம். அப்போது முதலாமவரான பொய்கையாழ்வார், வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொன்மாலை இடராழி நீங்குகவே என்று தமிழ் பாடினார். அதன்படிக்கு இந்த உலகமே ஒரு பெரிய அகல் தீபமாக மாற்றி அதிலே கடலை நெய்யாக விட்டு சூரியனை அங்கே தீபமாக வைத்து விளக்கேற்றினேன் என்று சொல்லி அந்த விளக்கு வெளிச்சத்தால் அந்த இடத்திலே அது ஏற்றப்பட்ட தீபத்தின் ஒளியை பரப்பினார். ஒரு தீபம் பற்றவில்லை. இரண்டாவதாக இருந்த பேயாழ்வார் அந்த நொடியே, அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியாய் நண்புருகி ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத் தமிழ் புரிந்த நான் என்று பாடி அன்பாகிற அந்த உணர்ச்சி பெருக்கீட்டை அகல் தீபமாக பிடித்து அதிலே தான் திருமால் பேரிலே கொண்டிருக்கக்கூடிய ஆசையை நெய்யாக விட்டு அந்த ஆசை நெய்யிலே தன்னுடைய சிந்தையை திரியாய் திரித்து தோய்த்து அந்த இடத்தில் ஞான தீபத்தை ஏற்றினேன் என்கிறார். அன்பும் ஆசையும் அறிவென்பது சேரும் பட்சத்தில் ஞானமானது அங்கே பிறக்கும் என்று பார்க்கிறோம். அந்த ஞானமும் ஒளிபெருக்கி காண்பித்து கொடுத்ததாம். இப்படி 2 பேரும் 2 விளக்குகளை ஏற்றி அங்கே ஒளி கூட்ட மூன்றாமவரான பேயாழ்வார் தங்களை வந்து நெருக்கிய அந்த நான்காமவர் யார் என்பதை கண்டுகொண்டார். பார்த்தவர் அவருடைய வடிவத்தை பாடுகிறார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழுமருக்கண் அணிநிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கைகண்டேன் என் ஆழிவண்ணன் பால் இன்று. ஐயா, நான் காணும் காட்சி எத்தகையது தெரியுமா? ஆழி வண்ணனாக அவர் இருக்கிறார். அதாவது கடல் போன்ற கருநீல வண்ணமாக இருக்கிறார். அவர் மார்பிலே மிளிரும் பொன்மேனியோடு கூட திருமகளான மகாலட்சுமி அமர்ந்திருக்க பார்த்தேன். அவருடைய திருவுருவம் முழுக்க நல்ல பொன்னிறமாக இருக்க பார்த்தேன். கையிலே பால்வெண் சங்கம் ஒன்றை ஏந்தி மற்றொரு கையிலே சுடரும் சக்கரத்தை தாங்கி இருக்கிறார் என்று திருமாலை தான் கண்ட அந்த அருட்கோலத்தை வர்ணித்து பாடுகிறார். இப்படி இருவருமாக அங்கே 2 விளக்குகளை ஏற்றி பிடிக்க மூன்றாமவரான பேயாழ்வார் இறைவன் திருமாலை அங்கே அவர் கண்ட அந்த நிலையிலேயே திருமகளை சொல்லி அதன் பிறகு திருமாலை பாடி, நான் அந்த வைணவ சமயத்திலே அவர்களுக்கு திருமகள் மூலமாக போய்
திருமாலை சேர வேண்டும் என்பதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கோட்பாடு. அதனால்தான் அதை ஸ்ரீவைணவம் என்று அழைக்கிறோம். அந்த அமைப்பிலே இவரும் திருக்கண்டேன் என்று தொடங்கி மகாலட்சுமியான அந்த லட்சுமி தாயாரை முதலில் பார்த்ததை சொல்லி அதன் பிறகு அவருடைய திருவுருவம், அதிலே அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்கள், கையிலே தனித்திருக்கக்கூடிய பால்வெண் சங்கமும் சுடர் ஆழியையும் சக்கரமும் சங்குமாக இருக்கும் அந்த காட்சியை வர்ணிக்கிறார். இந்த நிலையில் மூவரையும் நெருக்கியபடி நின்ற திருமாலவன் அவர்கள் 3 பேர் வாக்கிலும் தலா 100 தமிழ் பாடல்கள், ஒவ்வொருவரும் 100 பாடல்களை வெண்பா அமைப்பிலே அந்தாதி அமைப்பிலே வைத்து பாடுவதை கேட்டு மகிழ்ந்தாராம். அதனால்தான் அந்த 3 பேருடைய அந்த பாடல்களையும் முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி என்று வரிசையாக மூவர் பாடியதும் அந்தாதி அமைப்பிலே 100 பாடல்களை கொண்ட தமிழ்மாலைகளாக அங்கே தோன்றிய அந்த திருமாலுக்கு சூட்டி மகிழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த சிறப்பெல்லாம் திருக்கோவலூரிலே ஒரு இடங்கழியிலே நிகழ்ந்ததாம். இடங்கழி என்பது சின்ன பகுதி, தலைவாசலிலிருந்து கூடத்திற்குள் செல்லும் அந்த இடைப்பட்ட பகுதி. அதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த திருவிக்கிரமன் உலகளந்த பெருமானுக்கு இடங்கழி நாயனார் என்றே பெயர் சூட்டுகிறார்கள். இப்படி திருமால் தமிழ் வழங்கக்கூடிய தன்னுடைய பக்தர்கள் எங்கே நின்றாலும் அவர்களுக்கு நடுவே சென்று நெருக்கிக் கொண்டு தானும் நின்று அவர்கள் பாடக்கூடிய அருந்தமிழ் பாடல்களை, அவர்களுடைய தமிழ் பேச்சுக்களை, அவர்கள் மகிழ்ந்து திருமாலை பற்றி கூறக்கூடிய கருத்துக்களை தானும் கேட்டு மகிழ்கிறான் என்று பார்க்கிறோம். வைணவ சமயத்தை பொறுத்தவரையில் அடியார்களோடு திருமாலும் கலந்து பரிமாறி அவர்களோடு தேர்ந்து தானும் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதை தெளிவாக சொல்லுவார்கள். திருமாலினுடைய எண்ணம் அவர் எப்போதுமே அடியார்களால் சூழப்பட்டு அந்த அடியார்கள் தன்னை போற்றியும் துதித்தும் வணங்குவதை கேட்டு மகிழ்ந்து கொண்டு அவர்களோடு அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு இன்புறுவார் என்று ஆழ்வார்கள் எல்லாமும் சொல்லுவதாலே திருமாலினுடைய குணம் அப்படித்தான் என்று பார்க்கிறோம். அந்த நிலையில் ஆழ்வார்களுக்குள்ளே முதலில் தோன்றியவர்களான இந்த 3 பேரும் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் ஒரு இரவு பொழுதிலே இருள் சூழ்ந்திருந்த அந்த இடத்தில் ஆன்ம ஒளி புறப்பட்டது போலே ஞான தீபமாக விளக்கேற்றி அதன் மூலமாக அவர்கள் திருமாலை கண்டார்கள். இந்த தாத்பரியத்தை அப்படியே பொருத்தி பார்த்தால் வைணவ அடியார்களுடைய கருத்து ஒவ்வொருவருடைய மனதும் அந்த இருள் சூழ்ந்த மழை பெய்யக்கூடிய அந்த இரவு போலே தான். அதனுடைய ஆழம் என்ன, அங்கே என்ன இருக்கிறது, அதை நாம் அறிய முடியாது. ஆனாலும் தாத்பரியம் என்ன, அந்த மனசினுடைய முடிவில்தான், இறுதியில்தான் இறைவன் அங்கே இருக்கிறான் என்பது நம்பிக்கை. அதன்படிக்கு அந்தகாரமாக இருட்டாக இருக்கக்கூடிய அந்த மனசு வெளியிலே அன்பை கொண்டும் ஞானத்தை கொண்டும் ஏற்றப்படும் விளக்கின் ஒளி அது அங்கே பரவ பரவ அங்கே திருமகளோடு கூடியவனான திருமால் சங்கு சக்கரம் ஏந்தி அவன் அந்த இடத்திலே அமர்ந்திருக்கும் காட்சியை நமக்கு காண்பித்து கொடுப்பான் என்பது வைணவ சமய கோட்பாடு. அந்த தாத்பரியத்தை தான், அந்த தத்துவத்தை தான் திருக்கோவிலூர் தலத்தை வைத்து அங்கே ஒரு புராண நிகழ்ச்சியாக சொல்லி வெளிப்படுத்துகிறார்கள். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.